கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு செய்தி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லறையில் இருக்கிறார். அதை குறித்து நமக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஐயா, கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தாழி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தாழி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். ஐயா, பலத்தால் இடை கட்டினீர். ஹுரிராரா ஹுரிராரா ஹுபராரா ஹபரவா ஹுபரவரா ஹுவாரி பரிவாரி பரவரா. எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஐயா, எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். யா, எனக்காய் மீண்டும் வருவீர். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் தி லார்ட், நாகரத்னம்மா பிரைஸ் தி லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார், அதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். கல்லறை. நேற்று பெரிய வெள்ளிக்கிழமை அவர் மரிக்கிறார். அவருடைய சரீரத்தை கொடுக்கிறாங்க. மரித்த உடனே சரீரத்தை யார் கேட்டா, எப்படி கேட்டார்கள், அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். மார்க் 16வது அதிகாரம் 42வது வசனம். மார்க் 15. பெரிய வெள்ளிக்கிழமையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகள் நீங்க கேட்டிருக்கீங்க. நாங்கெல்லாம் சில குறித்து ரசிச்சு தியானித்தோம். ரைட். ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்தமா இருந்தனாலே சாயங்காலமான பொழுது, சாயங்காலம், அதாவது இந்த சாயங்காலங்கிறத நீங்க கணக்கு இங்கிருந்து தான் நீங்க ஆரம்பிக்கணும். அப்பதான் கணக்கு கரெக்டா இருக்கும். சாயங்காலமான பொழுது கணம் புரிந்திய ஆலோசனைக்காரனாகிய அரிமத்தாவூரனாகிய தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கான யோசேப்பு என்பவன் வந்து, யோசேப்பு மொட்டையா கொடுக்கல, இவருக்கு பயங்கர வெயிட். ஒரு 61 யோசேப்பு வந்திருக்கான எல்லாம் பிரிச்சிட்டு கை கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மேன். அவர்கள் போய் கேட்கிறாரு. நம்முடைய ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா சில வல்லமையான மனிதர்கள் வச்சிருப்பாங்க. ஆனா அதுவரை அவங்க எங்க இருந்தாங்க யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்துல பிக்சருக்கே கொண்டு வருவார். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்து இடத்திலே துணிந்து போய், துணிந்து போய், அந்த துணிந்து போறது அளவுக்கு அவருக்கு ஒரு பவர் வந்துச்சு, கெத்து இருந்துச்சு. போய் கேட்கிறாரு, சிலுவையில் அறிஞ்சிட்டேல, சந்தோஷம் தானே, இப்ப எங்களுக்கு சரீரத்துக்கு கேட்டார். அவர் இத்தனை அவன் போய் 46 மெல்லிய துப்பட்டையை வாங்கி, கிளாத், அவரை இறக்கி அந்த துப்பட்டையில சுற்றி கண்மலையிலே வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலிலே ஒரு கல்லை புரட்டி வைத்தார். மார்க் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா, டாக் 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 டாக், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்காது, அதை இழுக்க மாட்டார். அது கிறிஸ்டல் கிளியரா 1 முடிச்சிட்டார். ரைட். அவரை வைத்த இடத்துல, வைத்த இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம என்ன இன்னைக்கு தியானிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இது வெட்டி, கண்மலையிலே வெட்டி இருந்த கல்லறை. வெட்டி இருந்த கல்லறைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு சொந்தமான ஒரு மலை இருக்கு, கண்மலை. அந்த மலை அவருடைய மலை. இதை என்ன செய்யறாருன்னா,
அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய ஃபேமிலிக்காக அதை வாங்கி அதில் ஒரு கல்லறை ரெடி பண்ணி வச்சிட்டார். இந்த கல்லறையில அவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க மறிச்சாச்சுன்னா அந்த கல்லறையில தூக்கிக்கணும். ஆனா அந்த கல்லறைய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார். கொடுத்தனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2000 வருஷம் முடிஞ்சாலும் அந்த கல்லறை அங்கேயே இருக்குது. அத யோசேப்பு அரிமத்தியன் ஊராணியாகிய யோசேப்புங்கிற பேர் இருக்குது. சரி, இப்ப இந்த கல்லறை இது ஒரு வெட்டப்பட்ட கல்லறை. ஆனா எல்லாமே இப்படி கல்லறை இருக்காது. வழக்கமான கல்லறை எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, யோவான் 11வது அதிகாரம் 38வது வசனம், லாசரு வைக்கப்பட்டது வெட்டப்பட்ட கல்லறை அல்ல, அது ஒரு காமன் கல்லறை. இன்னைக்கு நம்ம கல்லறை இருக்கு. யார் யாரெல்லாம் நம்ம சிஎஸ்ஐ சர்ச் மெம்பர்ஸ், நீங்க பெந்தகோஸ்ட் மெம்பர்னா உள்ள கல்லறை கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க ரெகுலரா கேட்டிருக்கீங்க, மெம்பர்ஷிப் இருந்துச்சானா, அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறைகளுக்கு வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதில் ஒரு கல்லறை. அங்கே ஒரு கல்லறை இருந்துச்சு, இங்கே ஒரு கல்லறை இருந்துச்சு. ஆனா இதுக்குள்ள எத்தனை கல்லறை இருக்கும்னா யாருக்கும் தெரியாது, கணக்கே கிடையாது. இப்ப எல்லாம் எல்லாத்துக்குமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அதுக்குள்ள யார் யாரெல்லாம் மறிக்கிறாங்களோ நல்லா பாடம் பண்ணி வெள்ளை போலம் கரிய போலம் எல்லாம் போட்டு நல்லா சுத்தி அதை என்ன செய்வாங்க, உள்ள கொண்டு போய் எங்க இடம் இருக்கோ அங்க தூக்கி வச்சுட்டு வந்துடும். இங்க ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வைக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்லறை திறந்துச்சுனா அத்தனை டிக்கெட்டும் வெளியே வந்துடும். ஆனா ஒருவனும் ஒரு காலும் வைக்கிறாத ஒரு கல்லறையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உள்ள வைக்கிறார். சரி, ஆனா இதுதான் பிளானா? நோ நோ நோ, இது பிளான் கிடையாது. திட்டம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரிஜினலா அவர் எங்க வைக்கப்படணும்ன்றது பிளான் இருந்தது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம் எங்க வைக்கப்படட்டும் அப்படின்னு பிளான் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? ஏசாயா 53வது அதிகாரம் 9வது. இதுதான் ஒரிஜினல் பிளான். துன்மார்க்கரோடு அவருடைய பிரேதக்குழியை நியமித்தார்கள். உலகம் போட்ட பிளான பரலோகம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுச்சு. அது எனக்கு துன்மார்க்கரோடு அவருடைய பிரேதக்குழியை நியமித்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது, நான் பெரிய ஸ்காலர் கிடையாது, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ 3 பேர் அன்னைக்கு மறிக்கிறாங்க. இது போல இன்னும் நிறைய பேரை சிலுவையில் அறைவாங்க. ஒரு 20 பேர் வைத்துக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 20 பேர் சிலுவையில் மறிக்கிறாங்க. அந்த 20 பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காமனா ஒரு கல்லறை, ஒரு குழி, பிரேத குழி. அது அந்த பிரேத குழியில தூக்கி போட்டுருவாங்க டெட் பாடி. அது சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்லுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாய் ரொம்ப பச்சையா இருந்தா அது உள்ள போய் அந்த சரீரத்தை பிச்சு 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 தின்னு யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. யாரை தேர அட்லீஸ்ட் நாயாவது ஆட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இடத்துலதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தூக்கி போடுறதுக்கு உலக திட்டம் அது. அதான் ஏசாயா 53வது அதிகாரம் 9 துன்மார்க்கரோடு அவருடைய பிரேதக்குழியை நியமித்தார். ஆனாலும் இப்ப தேவனுடைய திட்டம் உள்ள இன்டர்லோட ஆகுறாங்க. ஆனாலும் அவர் மரித்த பொழுது ஐஸ்வர்யவனோடு இருந்தார். ஐஸ்வர்யவன் யோசேப்பு கணம் பொருந்தியவன். நான் பார்த்தானே எல்லாரும் கெட்டாப்பா வணக்கம் வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆறுமத்தியம். சரி, இப்ப நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவிய மரணத்தை குறித்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்க்கணும். அவர் தன்னுடைய மரணத்தை குறித்து சொன்ன ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் நான் உங்களுக்கு காட்டப்படுறேன். எடுக்கலாமா? மத்தேயு 12வது அதிகாரம் 38வது.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஒரு சிலர் அப்படியே பின்னாடியே போவாங்க. சீஷர்கள் அவர் கூட போறதுக்கு காரணம் வேற, பொதுமக்கள் அவர் பின்னாடி போறதுக்கு வரைக்கும் காரணம் வேற. ஆனா இந்த வேத பாரகர் பரிசேயர் சிலர் 38 மத்திய 12:38 சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மாலே ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். உம்மாலே ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம். அதுங்க ஒரு சிலருக்கு பழகி போயிடும். அந்த பழகி போனது எதுல பழகி போயிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூதர்கள் அவங்க மூதாதையர்கள் அடையாளத்தையும் அற்புதத்தையும் பார்த்து 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 வந்துட்டாங்க. அவங்க அடிமையா இருந்த எகிப்துல ஆண்டவர் அற்புதத்தை செய்யறாரு, வாதைகளை அனுப்புறாரு, செங்கல் 2 பழக்க வைக்கிறார். இப்படி அடையாளங்களை பார்த்து 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 வந்த கூட்டம் இப்ப இவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, கொஞ்ச நாள் ஆச்சு அடையாளத்தெல்லாம் பார்த்து, 400 வருஷமா மீகாட்ட இருந்து யாருமே பேசவே இல்லை. நீ ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்க, இப்ப ஒரு அடையாளம் எங்களுக்கு வேணும். நாங்க எலியான்னு ஒரு ஆளை பார்த்திருப்போம். நாங்க மூதாதியர்கள். அவர் வானத்திலிருந்து அக்னி இறக்குனாரு, முடியுமாவுல ஆடைய நைசா கேட்கிறாங்க. ஒரு அடையாளத்தை காண 39 அதற்கு அவர் பிரதிவித்திரமாக, இந்த பொல்லாத விபசார சந்ததியர்கள் அடையத்தை நம்ம எப்படி சேர்ந்து அதான் விடுவாங்களா, பொல்லாத விபச்சார சந்ததியர் ஒரு அடி அடிப்பார். அதுக்கு என்ன சொல்றாரு, ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் என்று வேறு அடையாளம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிப்பாட்ட மாட்டேங்கிறார். அது இன்னும் விளக்குறாரு பாருங்க. யோனா இரவும் பகலும், பாத்தீங்களா, இரவும் பகலும். பாருங்க, யூதர்களுக்கு டே எப்ப ஆரம்பிக்கும்னா சாயங்காலம். இந்த சாயங்காலத்துலதான் அவங்களுடைய டே ஆரம்பிக்கும். இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பான். இரவும் பகலும். இந்த இரவும் பகலுங்கிறத எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, ஆதியாகமம் 1:8 தேவ ஆகையோர் பேர் சாயங்காலமும் விடிய காலம் 2ஆம் நாள். சரிங்களா, சாயங்காலம் ஆரம்பிக்கும், விடிய காலம் அது ஒரு நாள் கணக்கு. தொழில் பாருங்க 19 வசனம், சாயங்காலமும் விடியக்காலமே ஒரு நாள் ஆயிடுச்சு. இப்ப நேற்று சாயங்காலம், வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலிருந்து இன்னைக்கு காலையில வர ஒரு நாள் கணக்கு. அப்படி நீங்க பார்த்தா தான் 3 நாள் வரும், இல்லைன்னா 3 நாள் கணக்கு சரியா வராது. சரி, இப்ப யோனாவை வைத்து தன்னுடைய மரணத்தை ஆண்டவர் கம்பேர் பண்ணுகிறார். எத்தனையோ உதாரணங்களை சொல்லியிருக்கோம். ஆனா ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, யோனாவுடைய மரணம். நல்லா கேட்டுங்க, யோனாவுடைய மரணம். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். யோனா பக்கம் 1073, யோனா 2வது அதிகாரம் 1 வசனம். இப்ப இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையான விஷயங்க. இப்படி யோனா 3 நாள் உயிரோடு இருந்தான் மீன் வயிற்று. அவன் உயிரோட இல்லே, அதான் எங்க பிரச்சனை. அவன் செத்து போயிட்டான். அவனை ஒரு டெட் பாடியான யோனாவை மீன் முழுங்கிருச்சு. 3 நாள் வயிற்றுக்குள்ள சேஃபா வச்சிருந்துச்சு. எதுக்காக சேஃபா வச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற மீன்கள் கடிச்சு கை காலெல்லாம் பிச்சை எடுத்துருக்கூடாது. அந்த டைம் வந்த உடனே நினைவு பட்டணத்துக்கு வந்துச்சு, அந்த கடைக்குள்ள தூணு துப்பிட்டு போயிடுச்சு. இதாங்க நடந்துச்சு. நிறைய பேர் தேவையில்லாம மண்டையை போட்டு உழைப்பாங்க. இப்ப நான் சொல்றேன், யோனா மீன் வயிற்றுல உயிரோடு இருந்தா இயேசுவும் மரிக்கலன்னு அர்த்தம். அவர் மரித்தாரா? மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். யோனா கடலுக்குள் மரித்தான். எப்படி மரித்தான் பாப்பா? 2வது அதிகாரம் 2வது வசனம். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். பாதாளத்தின் வயிறு. நிறைய நேரம் நம்ம சண்டே ஸ்கூல் வாத்தியார்கள்லாம் தப்பா சொல்லி கொடுப்பாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கும் அப்படித்தான் போடுறாங்க. யோனா அந்த போட்டுக்கு உபாரத்துல நிற்பாரு, ஒரு பெரிய மீன் ஆனா வாய பிளந்துகிட்டு இருக்கும். இவர் டைங்குன்னு டைவர்னாரு, அந்த மீன் மூடிடும். அது தப்பு, பைபிள் படி கிடையாது.
வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 2வது வசனம், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், என் நீரின் சத்தத்தை கேட்டு. பாதாளத்தின் வயிறு என்னங்க? சமுத்திரத்துக்கு உள்ள போயிட்டார். சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டு. எங்க இருக்காரு? சமுத்திரத்தின் நடு மையத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, மிதந்துகிட்டு இருக்காரு. அதுக்கு உட்கார்ந்து நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்கள் அலைகளும் என் மேல் புரண்டது. நான் 5 தண்ணீர்கள் பிராணபரியந்தம் என்னை நெருக்கிட்டு, ஆளி என் தலையை சுற்றிட்டு, கடல் பாசி என் தலையை சுற்றிட்டு. எல்லாம் சுத்திடுச்சு. சார் சுத்திடுச்சு. சுத்திட்டு ஜோம் பண்றாரு. 9வது வசனத்துல ரட்சிப்பு கர்த்தருடையதுங்கிறாரு. 9வது செத்து போயிட்டார். குவைட்டா அடக்கம் பண்ணியாச்சு. எதுக்குள்ள அடக்கம் பண்ணியாச்சு? மீனுடைய வயிற்றுக்குள்ள. இப்ப நல்லா பாடியை பாதுகாத்துட்டு இருக்குது. 3ஆம் நாள் என்ன செஞ்சிச்சு? நினைவா பட்டணத்துல வந்து துப்பிருச்சு. வெளியே வரும்போது உயிர் வந்துருச்சு. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தன்னுடைய மரணத்தையும் யோனாவுடைய மரணத்தையும் வச்சு கம்பேர் பண்ணி. சரி, இப்ப அடுத்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது என்னன்னா, அவர் ஆவி என்ன செய்தது? அவருடைய சரீரம் கல்லறைக்குள் இருந்தது. ஒருபொழுதும் ஒரு காலம் வெட்டியிராத கல்லறைக்குள்ள அவர் சரீரம் இருந்துச்சு. 1 பேதுரு 3வது அதிகாரம் 18 வசனத்துல அந்த நேரத்தில் மரிச்சிட்டார். ஆவி என்ன செய்தது? 1 பேதுரு 3வது அதிகாரம் 18 வசனம், ஏனென்றால் கிறிஸ்துவால் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும் படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தாரம் பாடுபட்டு மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு, அந்த ஆவி என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆவியினாலே அவர் போய் காவல் உள்ள ஆவிற்கு பிரசங்கம் பண்ணினார். ராங் டிரான்ஸ்லேஷன். பிரசங்கம் நாம் பண்றது பிரசங்கம், ஆனா அங்க போய் பிரசங்கம் பண்ணி பிரயோஜனம். இதுக்கு என்ன? ப்ரொக்ளமேஷன். PROCLEMECTION. ப்ரொக்ளமேஷன். இதுனா அதிகாரபூர்வமான அறிவிப்பு. இப்ப பன்னீர்செல்வம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து மத தடை சட்டத்தை நான் கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னார்னா எல்லாம் சிரிப்பாங்க. அப்படிதாங்க சிரிப்பாங்களா? சிரிக்க மாட்டாங்களா? ஒரு காலத்துல அவரு சீஃப் மினிஸ்டர் லெவல்ல இருந்தார், ஆனா கிடையாது. ஆனா இப்ப நம்ம ஸ்டாலின் தான் அவர் சொல்ல மாட்டாரு. அவரு ஆண்டவர் மேலே பயங்கர இருதயத்தில் வச்சுட்டு இருக்காரு. அவர் சொல்ல மாட்டாரு. சொல்றேங்க, அதாவது அந்த பவர் இருக்கிறவங்களதான் சொல்ல முடியும். இப்ப ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அந்த பவரோட போய் காவல் உள்ள ஆவிகள்னா யார் அப்படின்னு சொல்றேன். நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகை, மேசியான வருகை அநேகர் காத்துக்கிட்டு இருந்தார்கள். ஏசாயா காத்துக்கிட்டு இருந்தார். அவர் எப்படி காத்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கன்னி கர்ப்பவதி ஆகி ஒரு பாலகனை பிறப்பார், அந்த பாலகனுக்கு இம்மாலுவேல் என்று பேருவாயாக சொல்லிட்டாரு. நான் பார்க்கல, பிட்டு பிட்டா பார்க்கிறார். சிலுவையின் பாடுகளை பார்க்கிறாரு. நான் சொல்றதை யாரையா நம்புவா? அழகும் இல்லை, ரூபம் இல்லை, கடவுளுக்கு நான் எவனா நம்புவானா? இப்படியே பார்த்துட்டார். இப்படியே அவரு இந்த பாதாளத்தில் போய் இருக்காரு. இப்ப இவர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்த ஒருத்தர் யாருன்னா சிமியோன். கண்டேன் என் கண்குளிர ரட்சகனை அப்படின்னு சொல்லி கெத்துக்கை கையில பாட்டெல்லாம் பண்ணாரு. அவரும் பார்த்துட்டு இறந்துட்டார். ஆனா இவங்க எல்லாத்தையும் போய் சொல்றாரு, நீங்க எல்லாம் அவரோட காத்துட்டு இருந்த மேசியா நான் வந்து விட்டேன், இனி நாம எல்லாம் என்ன செய்வோம், பரதேசு போன்னு கூட்டிட்டு போயிட்டார். இதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிதான ஒரு நன்மை. இந்த நன்மையை தான் சரி இப்ப உங்களுக்கு சிலுவை கல்லறை குறித்து சொன்னேன், கல்லறைக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொன்னேன். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரிகள் எப்படி உஷாரா இருந்தாங்க. எப்படி உஷாரா வாசிப்போம். மத்திய 27வது அதிகாரத்துல எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவர் மரிச்சிட்டாரு. அரிமத்தியான் ஊராகிய யோசேப்புடைய கல்லறையில உள்ள வச்சாச்சு. இப்ப
பிலாத்துட்ட வர்றாங்க. 62 ஆயத்தத்திற்கு பின் மறுநாளிலே பிரதான ஆசாரியர் பரிசேயர் பிலாத்திடத்தில் வந்து, ஆண்டவனே அந்த எத்தான் உயிரோடு, எத்தான் பாத்தீங்களா, மக்களுக்கெல்லாம் இன்னும் அந்த கொலை வெறி அடங்கலை, கொலை பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, இந்த எத்தனை யானை, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க பாத்தீங்களா, இவனுக்கு தான் எத்தன். ஆனா அந்த எத்தன் என்ன செய்யறான்னா, 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் எங்களுக்கு ஞாபகம். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, சீசர்கள் நம்பவே மாட்டாங்க. ஆனா எதிரிகள் எப்படி நம்புறாங்க பாத்தீங்களா, எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒரு நாள் இவங்கிட்ட பேச மாட்டார், சீசர்கள்ட்ட தான் பேசுவாரு. ஆனா நியூஸ் போய் இந்த எத்தன்கிறாங்க. ஆகையால் அவனுடைய சீசர்கள் ராத்திரியில வந்து அவனை களவாய் கொண்டு போய் மருத்துவர்கள் எழுதினார். இவருக்காண்டி 3 நாள் கல்லறையை பத்திரம் எங்களுக்கு கட்டளை வேண்டும். ஆனா என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் அனுப்பணும், பெட்டாலியன். அவங்க ஃபுல்லா சுத்தி 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 காவல் காக்குறாங்க. ஆனா சும்மாவே பிளாத்து மாதிரி நொந்து போயிருக்காரு. நல்ல மனுஷனை சிலுவையில் அறைய வச்சிட்டேன்னு, நல்லா என் மனைவி சொல்லிச்சும் கேட்கல நான். சரி ஏதோ முடிஞ்சிச்சாங்க, இப்ப பல்லோட சூடையும் பார்த்துக்கோங்கிற மாதிரி ஒரு டோன்ல பேசுறாரு பாருங்க. அதற்கு பிலாத்து, உங்களிடத்தில் கால் சேவர்கள் உண்டே அப்படின்னா, டெம்பிள் போலீஸ்னா இவங்க வச்சிருக்காங்க, அவங்களை வச்சு பாதுகாத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு பிளஸ் கொடுக்கிறாரு, அவர்கள் போய் கல்லறைக்கு முத்திரை போட்டு. இந்த முத்திரைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோம ஒரு சீல். இதை ஒருத்தன் தொட்டா அவனத்துக்கு சீலிட மாட்டான். ரோம முத்திரைக்கு அவ்வளவு வெயிட் இருக்கு. அந்த முத்திரை யாருக்கு தெரியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதூதனுக்கு தெரியாது. 28வது அதிகாரம் மத்திய 2வது வசனம். இப்ப காவல்காரெல்லாம் உட்காந்துருக்காங்க, அப்படி முக்காடு போட்டுட்டு. சீசர்கள் வந்து அந்த முத்திரைய கை வச்சாங்கன்னா அவங்க பிடிக்கலாம். ஆனா இப்ப முத்திரையை உடைக்கிறது யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வாசல் இருந்த கல்லறையை புரட்டி போட்டு அனுமதி இருக்கான். அரெஸ்ட் வாரண்ட் யாரு கொடுக்கணும்? வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவதூதன். ஏயா இந்த முத்திரை யாரையா உடைச்சா? அது எப்படி உடைஞ்சதுன்னு தெரியலங்கன்னாச்சே. அது தூதன் வந்தா தட தட தடன்னு அடிச்சு முத்தெல்லாம் பறந்து போச்சு. அவங்க எப்படி இருந்தா, அவனுடைய ரூபம் மின்னலை போல் இருந்தது, அவன் வஸ்திரத்துக்குள் உணர்ந்தது. காவலாளர்கள் அவனுக்கு பயந்து திகைத்து செத்தவர்கள் போனாளர்கள். யோவான் பத்மதீவில செத்தவனை போல பாதத்தில் வந்தார். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஹைலி பிராக்டிஸ்ட் உள்ள ஒரு மனுஷங்க. ஆனா இவங்க பயப்படுறாங்கன்னா பாருங்க, அது எந்த ஒரு பரலோக காட்சியா இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தருதல யாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோம போர்ச்சவர்கள். ஏன் ரோம போர்ச்சவர்கள்னா, இவங்க போய் ரோமர் போய் சொல்லணும், அதிகாரி கிட்ட பிலாத்தோட போகணும். தேவதூதன் வந்து என்ன செஞ்சான், வந்தான், கல்லறைய உடைச்சான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்லறை சரீரம் காணல அப்படின்னு சொல்லி. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் போகையிலே காவல் சேர்கள் சில நகரத்திற்குள் வந்து நடந்த பிரதான ஆசிரியர் சொல்றாங்க. பிரதான ஆசிரியர் சும்மாவே பயந்து போய் பிலாத்திட்ட போய் பெர்மிஷன் கேட்டு எத்தனைலாம் ஒரு டிகிரி எல்லாம் கொடுத்து, எத்தனை டிகிரி அங்க பாருங்க அதான் கொடுத்து வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. முந்தினதை விட இது ரொம்ப மோசமா போய் சொன்னது நடந்துருச்சு. பார்த்தான், தலை சுத்திருச்சு. அதனால வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணிகளே அப்படி சீசர்கள் ராத்திரியில வந்து காவாய் கொண்டு போயினார்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியா, இது தேசாதிபதி டாப்பரா போச்சுன்னா எங்களுக்கு பவர் இருக்கு, நாங்க அதை பிடிச்சுக்கிறோம். இன்னும் நம்ம பாக்குறோம் இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் கல்லறைக்குள் வைக்கப்பட்டது. அடுத்து அந்த கல்லறைக்கு உள்ளே என்ன நடக்குது, அவங்களுக்கு கல்லறைக்கு வெளியே காமிச்சு கல்லறைக்கு உள்ளே என்ன நடக்குது நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுமா, யோவான் 20வது அதிகாரம்
பேதுருவை பார்க்கலாம் யோவான் சீசன் ஓடி வந்து முந்தி கழுவு அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதையும் அது தனியா இருக்குது. அது உள்ள என்ன நடக்குதுன்னா சீலைகள் தனியா இருக்குது. சுற்றி இருந்த தனியார் என்னங்க பார்க்கணும். இது பார்த்த உடனே இவங்க ரெண்டு என்ன நம்பினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டு விசுவாசித்தார்கள், உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தார்கள், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறது வேதாசம். அப்ப இது என்ன நடந்தது நான் இப்ப சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த சரீரத்துக்கு என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 19வது அதிகாரம் 39 ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியிலே இயேசு நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலம் கரிய போலம் ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். ஒரு பெரிய பக்கெட் வச்சுக்கோங்க, இங்க இருந்து இது வர பக்கெட் கரிய போலம், இங்க இருந்து இது வர வெள்ளை போலம். இப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ரொசீஜர். இப்ப நாங்க டாக்டர், நாங்க மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் எங்களுக்கு டெட் பாடி கொடுப்பாங்க. கேடபரிக் டெட் பாடி. அந்த டெட் பாடி பக்கத்தில் தான் மெடிக்கல் காலேஜ் இருக்கும். மெடிக்கல் காலேஜில் யாராவது இறந்துட்டாங்க, அதை கிளைம் பண்ணவே இல்லைன்னா அந்த பாடியை நேரம் எங்கே அனுப்பிடுவாங்க. அதை என்ன செய்வாங்கன்னா, ஓப்பன் பண்ணி சில ப்ராசஸ் பண்ணி ஃபார்மலின் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மலின் என்ன செய்யும்னா ரத்த குழாய் எல்லாம் போய் சதைகளுக்கெல்லாம் போய் அப்படியே அதை கெட்டு போகாம வச்சிடும். அடுத்து ஒரு பெரிய தொட்டி இருக்கும், ஃபார்மலின் தொட்டி, அதுக்குள்ள அந்த பாடியை போட்டு வச்சிருவாங்க. அது உள்ள கிடக்கும். நாங்க வரும்போது அந்த பாடியை வரிசையாக அடுக்கி வச்சிருப்பாங்க. ஒரு டெட் பாடி இப்படி கிடக்கு, இந்த சைடில் 2 பேர், இந்த சைடில் 2 பேர், 4 பேர் இருக்கும். எங்களுக்கு இந்த அப்பர் லைம்ல கொடுத்தாங்கன்னா அப்பர் லைம்ல நாங்கள் இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதுபடி நாங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஃபார்முலின் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வெள்ளை போலம் கரிய போலம் 2 இருக்குது. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகத்தில் ஒரு லேயர் வெள்ளைப்போலம் பேஸ்ட், அப்புறம் அந்த சீலை வச்சு சுத்த வேண்டியது, அடுத்து மறுபடியும் கரிய போலம் சுற்றி 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 பெரிய ஒரு ஹெல்மெட் மாதிரி அதெல்லாம் வந்துடும். அப்புறம் கையில் சுத்து, காலில் சுத்து, நெஞ்சில சுத்து, காலில் சுத்து, பெரிய ஒரு கூடு மாதிரி இருக்கும். இந்த பெரிய சைஸை தான் என்ன செய்ய அங்க உள்ள ஒதுக்கி வச்சாங்க. இப்ப உயிர்த்தெழுந்த நாள் உள்ள வந்து பார்த்தா இது தனியா இருக்குது, இது தனியா இருக்கு, கூடு மாதிரி இருக்குதுங்க. இப்ப நான் சட்டையை கலத்தி போட்டா புதக்கணும் இப்படி பிளாட் ஆயிடும். ஆனா பண்டை எவ்வளவு பெரிய ஹெல்மெட் மாதிரி இருக்கு, ஆனா உள்ள தலையை காணும். ஒரு கூடு மாதிரி இருக்கிற ஒரு அந்த துணி இருக்குது, ஆனா உள்ள எம்டி. அப்ப அதத்தான் 20வது அதிகாரம் 8வது வசனம் கண்டு விசுவாசித்தார்கள். அப்ப கல்லறைக்குள்ள வைத்திருந்த எம்டி டூம் ஒன்னு, எம்டி கூடு. கல்லறை காணி சுத்தப்பட்ட ஷெல்க் இருக்கு, உள்ள பாடி இருக்கு. இதற்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டார். சரி, கல்லறைக்கு வெளியே இந்த ஸ்திரீகளுக்கு ஒரு கட்டம் எரிய கை வாடகை இருக்கு. சரி, இப்ப கல்லறைக்கு வெளியே ஒரு அற்புதத்துல இந்த ஸ்திரீகளுக்கு பெண்கள் சுகந்த வர்க்கம் காண்டி வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கவலை இருந்துச்சுங்க. 16வது அதிகாரம் 3வது வசனம், கல்லறையின் வாசலிலே கல்லை நமக்காக இவன் புரட்டு வந்து ஒருவருக்கொரு பேசிக்கிட்டு இருந்தார்கள். அந்த கல் மிகவும் பெரிதா இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பறக்கும்போது தள்ளப்பட்டதே கண்டது. சரி, ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்முடைய பிரச்சனைகளை அவர் தெரியும். இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனை ஏற்கனவே வச்சுட்டார். உங்க கவலையோட வர பார்த்தீங்களா? அந்த மோட்டி எதுக்காக வராங்க? எங்க ஆண்டவர் இந்த சரீரத்தில் என்ன செய்யணும்? சுகந்த வாசனை இடணும். ஆனா அதுக்குள்ள அவர் உயிர் தெரிந்துட்டார். அதற்குள்ள என்னவும் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி வாசிப்போமா? மத்திய 28வது அதிகாரம்
2வது வசனம், இது யார் செய்தார்? அப்பொழுது பூமி மிகவும் இருந்தது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து வந்து, பரலோகத்திலிருந்து கண்டிஷன் போயிடுச்சு. பாரு, நல்லா கேட்டுக்கோங்க, இவன் இந்த கல்லை திறந்தனாலதான் இயேசு வெளியே இருந்தான்னு அப்படி நீங்க நினைக்காதீங்க. இதுக்காக கல் திறக்கப்பட்டதுன்னா மூடி இருந்தா செய்வாங்க, இன்னும் உள்ளதான் இருக்க நினைப்பாங்க. அதனாலதான் முத்திரையை உடைக்கிறதுக்கு ரோமா அரசாட்சியுடைய பவரோட பரலோக பவரோட ஒருத்த வந்து அடிச்சு உடைச்சு கல்லை தள்ளிட்டு அது மேல ஏறி உட்காந்துட்டான். என்ன சொல்றாங்கன்னா, தூதர்கள் அந்த தூதன் அந்த ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகின்ற அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்திலே வந்து பாருங்க. சொன்னபடி. அப்ப அவருடைய இருதயத்தை ஆவியான ரொம்ப அழகாக அருமையாக யாராலும் விவரிக்க முடியாத அளவு எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க, 8வது, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும். பயத்தோடும் மகா சந்தோஷம். ஒரு பிஸ்கட் இருக்குங்க, அது பேர் 50-50. நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். 50% ஒரு டேஸ்ட் இருக்கும், 50% இன்னொரு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி இவங்களுக்கு 50% என்ன வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பயம் இருக்குமா இருக்காரு. இவங்க நினைச்சாங்க இன்னும் இறந்து போயிருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் சொன்னபடியே, சொன்னது யாரு? பரதலோகத்திலிருந்து தேவதை. மகா சந்தோஷத்தோடும் 50% பயம், 50% மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாக புறப்பட்டு அவருடைய நம்ம எதுக்காக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்லறை என்ன சொல்றது? உயிர்த்தெழுதலுடைய அடையாளம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுத விட்டார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி. உடைய இருதயத்தோடு உடைய திரு சமூகம் வருகிறோம் ஐயா. கல்லறைக்குள் நீர் இன்று இருந்ததுக்காக நன்றி. எங்களுடைய கல்லறை ஒரு நாள் உயிர்த்தெழும் என்கிற நிச்சயத்தோடு நாங்கள் ஓடுகிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களுக்கு பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.